எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரககோபால். இன்னைக்கு மார்க்கெட் வந்து வாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் டேட்டு கேப் டவுன் கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. நம்ம வீக்லி அனாலிசிஸ்ல நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா? ஓவரால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதோடைய அந்த ஷோல்டர் அப்சைட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே வந்து ஒரு ரைசிங் வெட்ஜ் மாதிரி ஆயிடும். ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்சைட்ல நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 26,300 26,400 இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆனா கூட கரெக்டா இந்த ஷோல்டரை டச் பண்ணிட்டு எபோல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 25,150 25,000ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா இதுக்கு அடுத்து வந்து ஆக்ட் ஆகும். முக்கியமா இன்னைக்கு நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதானி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஹிடன்பர்க்ங்கிற ஒரு யூஎஸ் நிறுவனம் வந்து அதானி மேல ஒரு அலிகேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஹிடன்பர்க்ங்கிறது வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் செல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த அலிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதை வந்து செபி வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்கா ஃபால் ஆன ஸ்டாக் இப்போ தொடர்ந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. அதே போல இன்னைக்கு குறிப்பா ரைஸ் ஆனதுல பேங்கிங் ஸ்டாக்ஸ் ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம். பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பப்ளிக் செக்டார் பேங்க். ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து மணியை பேங்க்ஸுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதனால வந்து பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் செக்டார் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா இன்னைக்கு வந்து எஸ்பிஐ, கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க் இது எல்லாமே வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா அப்சைடு ரைஸ் ஆயிருந்தது. கனரா பேங்க்கும் ஸ்ட்ராங்கா அப்சைடு ரைஸ் ஆயிருந்தது. அது மட்டும் இல்ல, இதுல பாருங்க வீக்லி பேசிஸ்ல இந்த பேட்டர்னும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கனரா பேங்க் பொறுத்தளவுக்கும் சரி, எஸ்பிஐ பொறுத்தளவுக்கும் சரி பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆன செக்டார் அப்படின்னா ஐடி செக்டார் தான். குறிப்பா இந்த H1B1 விசா யூஎஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் ட்ரெமாண்டஸ் அளவுக்கு வெறும் 2 லட்சம் ரூபாயில இருந்து 88 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஹைக்கு. ஸோ இதனால வந்து ஐடி செக்டார் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. எல்லா ஐடி ஸ்டாக்கும் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஹெச்எஸ்சிஎல்லாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் கேப் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் ஆனால் கூட கேப் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். இதுக்கு அடுத்து எந்த செக்டார் அப்படின்னா மெட்டல் செக்டார். மெட்டல் செக்டார் வந்து இதுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட்ல தான் இருக்குது. நீங்க மெட்டல் செக்டாருடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து பெஸ்ட் சப்போர்ட் இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கொஞ்சம் ஃபால் ஆனால் கூட 9,400 9,300ங்கிறது வந்து இந்த மெட்டல் இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். டுவர்ட்ஸ் 10,500 10,800 வரைக்கும் அப்சைடு இந்த மொமெண்டம் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ குறிப்பாக நெக்ஸ்ட் வரக்கூடிய வாரங்களில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், மெட்டல் செக்டார் கொடுங்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியாலிட்டி செக்டார் தான். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேல நாளையோடைய ட்ரேடை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் ட்ரெண்ட் வந்து இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டா இருந்தா கூட இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. 1 hour டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதனுடைய மிட் லெவல் வந்து அரௌண்ட் 50%. இங்க ரெசிஸ்டன்ஸ், இங்க சப்போர்ட். கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா 25,000ங்கிறது வந்து நமக்கு பொட்டன்ஷியல் சப்போர்ட்டா இருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேல பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 1 வீக்கா அப்சைட் ரைஸ் ஆனது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து 25,150ங்கிறது சப்போர்ட்டா இருந்தா கூட அகெயின் இங்க டாப்ல இருந்து வருது பாருங்க. இந்த ட்ரெண்ட் அப்சைடு பிரேக் அவுட் ஆனா மட்டுமே தொடர்ந்து அப் ட்ரெண்டா கன்வெர்ட் ஆகும். இதுக்கு பிலோல இருக்கிற வரைக்கும், அதாவது 25,200 அப்சைட்ல 250 அப்சைட்ல பிலோல வந்து 25,000 இந்த ஜோன்ல இருக்கிற வரைக்குமே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அண்ட் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா தான் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன்.
கரெக்டா இந்த லெவல் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கா. இதே போல சென்செக்ஸும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். சென்செக்ஸ் நான் போஸ்ட் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. கரெக்டா நம்ம 82,570 சொல்லியிருந்தேன். 580 தான் ஹை. நான் சொல்லி ஒரு 10 பாயிண்ட் தான் அதுல இருந்து ஹை ரைஸ் ஆயிருந்தது. அங்கிருந்து ஃபால் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபால் ஆயிருந்தது. நான் பார்க்கும்போது 200 பாயிண்ட், அதுக்கும் கீழே வந்து ஃபால் ஆயிருந்தது. இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்க. நம்ம டிப்ஸ் எதுவும் போஸ்ட் பண்றது கிடையாது. ஃபைன். ஓவராலா ஹவர்லியோ இல்ல 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயோ எடுத்து பாருங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டா தான் இருக்கு. இப்போ இதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நாளையுடைய ட்ரேடுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லோ டு லோ கனெக்ட் பண்ணி பாருங்க. என்டையர் மார்க்கெட்டும் இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆகுதா? என்டையர் மார்க்கெட்டும் வித்தின் இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகுதா? அப்போ நாளைக்கு வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலே டுவர்ட்ஸ் அடுத்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடும். ஸோ ஒன்ஸ் இந்த சேனலுடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆனா மட்டும் தொடர்ந்து அப்சைட் ரைஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு அதே இடத்துல ஓப்பன் ஆனாலும் சரி, ஆர் இந்த ட்ரெண்டுக்கு ஸ்லைட்லி எபோல ஓப்பன் ஆனாலும் சரி, டுவர்ட்ஸ் அப்சைட்ல போறது தான் வாய்ப்பு இருக்கு. ஃபர்தரா இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைட்ல பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போகும்போது இது வந்து பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ண போகலாம். ஓகே, ஸோ அன்டில் அதர்வைஸ் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டா தான் ட்ரேட் ஆக போகுது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, இதுக்கு அடுத்து சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்ப்போம். சேம் சென்செக்ஸும் ஹவர்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கும். நிஃப்டி என்ன மாதிரியான ட்ரேடிங் மொமெண்டம்ல ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் சென்செக்ஸும் ட்ரேட் ஆகும் மோஸ்ட்லி. இல்லை பாருங்க, ஸோ இதுவுமே பிரேக் அவுட் ஆயிருக்கா? நிஃப்டி பிரேக் அவுட் ஆன மாதிரி இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ இதுவுமே நாளைக்கு வந்து இன்கேஸ் ஒரு டவுன் சைடில், அதாவது டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பாருங்க. வித்தின் இந்த ஜோனுக்குள்ள, அதாவது 80 நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் 6th இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன் டே டைரக்ட் கிளாஸ் டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து அக்டோபர் 12th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணி அப் டு 82,400 வரைக்குமே இது வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் தான். பாடம் சப்போர்ட்டுங்கிறது 81,600 81,700 வரைக்கும் பாடம் சப்போர்ட்டா இருக்கும். ஓவரால் இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு, பொசிஷனல் பொறுத்தளவுக்கு அப்சைடா இருந்தா கூட இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு 82,400க்கு உள்ள ட்ரேட் ஆச்சு. இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா கூட இந்த ட்ரெண்டுக்கு பிலோல ஓப்பன் ஆச்சு, இந்த ட்ரெண்டுக்கு பிலோல ட்ரேட் ஆகிற வரைக்குமே இது டவுன் ட்ரெண்ட் தான். எப்போ வேணாலும் திரும்பியும் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆயிடலாம். இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு கீழே ஃபாலோ ஆகும். அகைன் டச் ஆச்சுன்னா கீழே ஃபாலோ ஆகும். எவ்வளோ தூரம்னா பாடம் சப்போர்ட் 81,650 இந்த லெவலுக்கு வரைக்குமே சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு, இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்கு. பேங்க் நிஃப்டி இந்த சேனலுடைய சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக நாளைக்கு வந்து ரிவர்சல் ஆகலாம், அப்சைடு வந்து ரிவர்சல் ஆகலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து இந்த ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆச்சு பாருங்க. இப்போ ரைட் நோ பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மேலும் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. க்ரூட் வந்து இந்த ட்ரெண்டுடைய டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த டாப் டு டாப் வச்சு பாருங்க. ஸோ ரெண்டு சைட்லையுமே க்ரூட் ஆயில் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த மாதிரி சேனல்ல சி பாயிண்ட் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகாது. டவுன் சைடு பிரேக் அவுட் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி பிரேக் அவுட்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது அப்சைடு பிரேக் அவுட் ஆயிட்டு இங்க இருந்து ஃபால் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஒரு அப்சைடு மொமெண்டம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ 5,000
550, 5560 இந்த ஜோனை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. நான் வச்சிருக்கிறது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறேன். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ட்ரெண்டை அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஒரு அப்சைடு மொமெண்டம் வந்து இருக்கும். ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.